அனைவருக்கும் வணக்கம். எம் சவுந்தரபாண்டியன், வத்தலக்குண்டு அருகே டி காமக்காப்பட்டி. நாள் 20/5/2024. இப்போ நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா மாமரம், எலுமிச்சை, தென்னை இவை வந்து கலந்து போட்டிருக்கு. 2 வருடங்களாக நீர் ஏதும் பாய்ச்சவில்லை. 5 வருடங்களாக 6 வருடங்களாக எருவு எதுவும் போடவில்லை. தமிழர் வேளாண்மை முறையில் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெப்பாத்துக்குழி மட்டுமே எடுத்து போட்டுள்ளது. வெப்பாத்துக்குழி மட்டும் எடுத்து வெப்பாத்துக்குழியை மூடுவது, இது மட்டும்தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு எலுமிச்சம்பரம் பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சு போய் பழுத்து போய் மரங்கள் பூரா கட்டை வாஞ்சு ஊலாம்படை அடித்து அது மகசூலுக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. விடாமல் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த 2 ஆண்டுகளாக நீர் எதுவும் பாய்ச்சலை, மழை நீர் மட்டுமே. அதுபோக வெப்பாத்துக்குழி எடுக்குது. அதை வந்து இடையில 6 மாதம் கழித்து ஒரு பராமரித்தல் மற்றும் வெப்பாத்துக்குழியை மழை காலங்களில் மூடுவது. மழை காலம் முடிந்த பின்பு வெப்பாத்துக்குழியை திறப்பது. ஐயா கூறிய இதே வழிமுறைகளில் தமிழர் வேளாண்மை முறையில் தற்போது எலுமிச்சை மரங்கள் அனைத்தும் பசுமையாகவும் அடர்த்தியாகவும் வளமாகவும் உள்ளதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு எலுமிச்சை மரமே மரமாயிருச்சு. இந்த 2 ஆண்டுகளில் மரமாயிருச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா 80% எலுமிச்சங்கன்றுகள் பூவை சிறப்பாக எடுத்திருக்கு. பல பகுதிகளில் பல மரங்கள் பூ நல்லா எடுத்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்வொரு எலுமிச்சை மரங்கள் அருமையாக வளர்ந்துருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தை பூரா பிடுங்கி எறிஞ்சிருங்க, எதுக்கு இதை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, அப்படி தான் இருந்துச்சு எலுமிச்சங்களுடைய நிலைமை. இந்த 2 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா போன 5 மாதங்களாக கடுமையான வெயில்னே சொல்லலாம். எலுமிச்சை மரம் பார்த்திங்கன்னா சூடு ஏறி நல்லா இருந்த மரம் கடைசி ஒரு 10 நாளில் இலை ஊரம் காஞ்சு சூறல ஆரம்பிச்சிருச்சு. இலை ஊரம் கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோவை, அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சாரல் விழுந்துச்சு. அதாவது இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு சாரல் விழுந்துச்சு. இந்த 2 மழையில் பார்த்திங்கன்னா மரம் பூரா தளைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து 4-5 மழை நல்லா பெஞ்சிச்சு. இப்போ எல்லாமே பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா அருமையான பூ. இந்த மாதிரி பூ எப்போயுமே எடுத்ததில்லை, காய் காய்ச்சதில்லை. போன வட்டம் ஒரு 30% காய், ஒரு 20% காய் காய்ச்சுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஒரு 80% மரங்கள் அழகாக பூவும் பிஞ்சுமாக எல்லாமே இருக்குது. எல்லாமே பூ பிஞ்சு, எல்லாம் பூ. இந்த மாதிரி பூ எடுத்தது இதுதான் முதல் முறை. இப்போ இந்த மரமாக ரொம்ப அடர்த்தியாகவும் பசுமையாக வந்துருச்சு. தான் காஞ்சி போயிருந்துச்சு. ஒவ்வொரு எலுமிச்சங்கண்டும் சிறப்பாக வருது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று. நம்ம செஞ்சது தமிழர் வேளாண்மை முறைப்படி வெப்பாத்துக்குழி எடுத்தல் மட்டுமே. வெப்பாத்துக்குழியை பராமரித்தல், வெப்பாத்துக்குழியை மூடுதல். இதை மட்டும்தான் 2 வருஷமாக செய்கிறோம். வேறு எந்த நீர் பாய்ச்சல் இல்லை, உழுகலை, எருவு போடலை, இயற்கை உரமோ செயற்கை உரமோ எதுவுமே கிடையாது. இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா பூ 80% பூ பார்த்திங்கன்னா 80% பூ அதிகமான பூக்கள் எடுத்துள்ளது இந்த மரம். இது அடுத்த டைம் காயோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும்தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மழை, அரை மணி நேரம் மழை தான் பெஞ்சிச்சு. அந்த அரை மணி நேரம் மழையே இந்த மரங்களுக்கு போதுமானதாக இருந்ததோடு இன்னும் 3-4 மாதத்துக்கு தாங்கும் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே தலை வருது. எலுமிச்சங்கன்று பூரா தலை ஏறி அடர்த்தியாக வருது. மிக ஆச்சரியம், உண்மையும் கூட. ஒவ்வொரு மரமும் நல்லா தலைவேறிக்கிட்டு இருக்குது. பூக்கள் அதிகமான பூக்களாக இருக்குது. எல்லா மரமே அதிகமான பூக்கள் எடுத்திருக்கு. தமிழர் வேளாண்மை முறைக்கும் ஐயா அவர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி ஒரு எளிமையான விவசாயம் இருக்கா அப்படின்ட்டு நினைக்கிறப்ப
இனி தமிழர்கள் அனைவருமே தலை நிமிர்ந்து நிற்பாங்க, விவசாயத்தில் முன்னுரிமையாக வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இன்னும் 2 ஆண்டுகள் நம்ம இந்த முறையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மரமும் அடர்த்தியாகவும், இலைகள் தலைகள் பசுமையாகவும், காய்கள் நம்ம பறித்து கொண்டே இருக்கலாம். அது மாதிரி தான் தற்போதைய நிலைமையை பார்க்க முடியுது. என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், உங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மழை அதிகமாக பெய்யும், எங்கள் ஏரியாவில் மழையே பெய்யாது அப்படின்னாரு. சரி பார்ப்போம் காலப்போக்கில் அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போ இதிலேருந்து இன்னைக்கு இந்த 5 மாதங்களாக எந்த மழையுமே இல்லாமல் கடுமையான வெயிலை தாங்கி கொண்டிருந்த இந்த எலுமிச்சங்கன்றுகள் தாங்கும் சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு தற்போது அரை மணி நேர மழை போதுமானது, 3 மாதங்கள் 4 மாதங்கள் இந்த மரம் தாங்குவேன் அப்படின்ற ஒரு உண்மையை இந்த வட்டம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வெப்பாத்தி கூலி எடுத்து மூடுறதுனால பார்த்திங்கன்னா அதிகமான மழை இருந்தால் மட்டுமே விவசாயம் பண்ண முடியும் அப்படின்றத போய் ஒரு நாள் 10 நிமிஷம் மழை, ஒரு நாள் அரை மணி நேரம் மழை, அதுவும் சாரல், அந்த மழையே போதுமானதாக இருந்தது. அந்த மழையிலே தெளிஞ்சு காய் காத்து பூக்க ஆரம்பிச்சு விட்டது. நிலம் நல்லா காய்ந்திருந்தது. இந்த மரம்லாம் பாருங்கள், வெட்டி எரிஞ்சிடலாம். அங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் கட்டை வாஞ்சி வெட்டி எரிஞ்சிடலாம், தேவையில்லைன்னு இருந்தான். இந்த மரம் பார்த்தீங்கன்னா அழகாக பச்சை பசன்னு எந்த உரம் போட்டது மாதிரி, எருவு போட்டது மாதிரி அருமையாக காய்ச்சி தளைஞ்சு பூ எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த மரம். அதனால் நம்ம அரை மணி நேரம் மழையே போதுமானது, 3 மாதத்துக்கு மழை தேவையில்லை அப்படின்ற உண்மை தமிழர் வேளாண்மை முறையில் இந்த வட்டம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். அடுத்து தென்னையை பார்க்க போகிறோம், அடுத்து மாமரத்தை பார்ப்போம், அடுத்து ஒரு சில எலுமிச்சங்கன்றுகளை பார்ப்போம் தொடர்ந்து பதிவுகளில். இது வந்து பார்த்திங்கன்னா சுருண்டு காஞ்சு விழுகுது மாதிரி இருந்த மாமரம் 2 மலையில் இந்த எலுமிச்சை சூப்பராக வந்துருச்சு.